கிறிஸ்தவர்களை மிரட்ட வந்த மதவாத கும்பலை சார்ந்த நபர்களுக்கு காவல்துறை அதிகாரி தக்க பதிலடி கொடுக்கும் இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. उन्होंने आपके धर्म को प्रभावित किया, आपकी पूजा को रोका क्या, हमारी पूजा को रोका क्या, हमारे मंदिर को उन्होंने कुछ शब्द कहा क्या, उन्होंने कुछ कहा क्या? नहीं, खुलेआम करते हैं सर हम लोग। नहीं, ठीक है, जैसे मंदिर अब ये उनके लिए खुलेआम है, वो अपने घर में करना चाहते हैं, ये तो उसकी स्वेच्छा है ना। घर नहीं है सर। ये हम तो डिसाइड नहीं करेंगे ना कि वो तुम आगे रोड में करो भैया। நம் இந்திய தேசத்தின் வடமாநிலத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தேவனை ஆராதிக்கும் கிறிஸ்தவர்களை மதவாத கும்பலை சார்ந்த நபர்கள் தேவனை ஆராதிக்க கூடாது என்று மிரட்ட ஆரம்பிக்கின்றனர். சம்பவத்தை அறிந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களோடு பேசும்போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பேசிய காவல் அதிகாரி, கிறிஸ்தவர்கள் உங்களின் பிரார்த்தனைகளை தடுக்கிறார்களா? உங்களின் வழிபாட்டு தலங்களில் வந்து ஏதாவது பிரச்சனை செய்கிறார்களா? அவர்கள் தேவனை ஆராதிப்பதை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? அவர்கள் தேவனை ஆராதித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கவே அங்கிருக்கும் நபர்கள், அவர்கள் ஆராதிப்பது பிரச்சனை அல்ல, ஆனால் இங்கு அநேக கூட்டம் கூடுகிறது என்று கூறினார். உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரி, நீங்கள் வழிபடும் வழிபாட்டு தலங்களிலும் அதிகமான கூட்டம் வருகிறதே என்று சரியான பதிலடி கொடுத்தார். उन्होंने आपके धर्म को प्रभावित किया, आपकी पूजा को रोका क्या, हमारी पूजा को रोका क्या, हमारे मंदिर को उन्होंने कुछ शब्द कहा क्या, उन्होंने कुछ कहा क्या? नहीं, खुलेआम करते हैं सर हम लोग। नहीं, ठीक है, जैसे मंदिर अब ये उनके लिए खुलेआम है, वो अपने घर में करना चाहते हैं, ये तो उसकी स्वेच्छा है ना। घर नहीं है सर। ये हम तो डिसाइड नहीं करेंगे ना कि वो तुम आगे रोड में करो भैया, ये हम तो डिसाइड नहीं करेंगे ना। घर नहीं है सर, मैं तो इसका डॉक्यूमेंट निकलवा चुका हूँ, बोलेंगे मैं दे दूंगा। जो बात करनी है दस्तावेज पे करनी है, वो दस्तावेज पे करिए ना। ऐसे इस तरह के ला के और इस तरह के लोगों को घेर के आप लोग क्या बताना चाहते हैं? तो लिखित नहीं दिए थे सर, नहीं करेंगे, नहीं करेंगे, क्यों दिए? क्या मतलब प्रशासन को? अरे पूजा करने से किसी को कैसे रोक कोई दोगे? दिक्कत नहीं। कैसे रोक दोगे आप किसी को पूजा करने करने से? में कोई दिक्कत नहीं, लेकिन जो इतना भीड़ लगा के करते हैं वो नहीं सर। बाहर हम लोग क्या मस्जिदों में, क्या मंदिरों में भीड़ नहीं होती है? நீங்கள் வேண்டுமென்றால் என்னுடன் திருச்சபைக்கு வாருங்கள். மற்றவர்கள் தேவாலயம் செல்ல வேண்டுமா அல்லது வேறு வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவெடுக்க கூடாது. அவர்கள் ஆராதித்தால் உங்களுக்கு என்ன என்று கூறி அந்த மதவாத கும்பலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கிறார். चलिए ना चर्च में, चलिए मेरे साथ चलिए चर्च में। आपको चर्च में कौन बोला? ये डिसाइड तुम नहीं करोगे कि ये चर्च जाएंगे या मंदिर जाएंगे, है ना? ये डिसाइड ये तुम नहीं करोगे। ये इनका घर है, ये अपना घर है, ये अपने घर में करे। आप अंदर जाने का किसी का व्यक्तिगत घर है, इस बारे में मैं पूछताछ करूंगा, उसका जवाब मैं आपको दूंगा कि यहाँ क्यों इतनी भीड़ हुई है। लेकिन मैं यहाँ सबके सामने नहीं पूछूंगा, मैं पूछूंगा और आपको बताऊंगा, आप आगे मेरे से पूछ लेना कि क्यों यहाँ इतनी भीड़ हुई है, इसका जवाब मैं दे दूंगा। आप जाइए ना चर्च में, चलिए मेरे साथ चलिए चर्च में। आपको चर्च में कौन? கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக மிக துணிச்சலாக ஓங்கி ஒலித்த இந்த காவல்துறை அதிகாரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வட மாநிலங்களில் வாழும் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.